ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் அப்பா என்று மகளிர் ஆணையத்திடம் நேரில் ஆஜராகி கூறியிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். மகளிர் ஆணையம் திருமண மோசடி வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்திருப்பதன் பின்னணி என்ன? ஜாய் கிறிசல்டாவின் குழந்தைக்கு நான் தான் தந்தை, இப்படியொரு பகீர் ஸ்டேட்மெண்டை கொடுத்து சமீபகாலமாக இணையத்தை பரபரப்பாக்கிய விவகாரத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். எத்தனை போஸ்டுகள், எத்தனை புகார்கள், எத்தனை வழக்குகள், இப்படி எத்தனையோ விஷயங்களை இந்த சண்டை பார்த்துவிட்டது. அத்தனைக்கும் பிறகுதான் இப்படி ஒரு வார்த்தை மாதம்பட்டியின் வாயில் இருந்து வந்திருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா, இந்த ஜோடி பெயருக்கு அறிமுகமே தேவையில்லை. இருவரின் விவகாரத்தில் தினம்தோறும் புது புது அப்டேட்கள் வெளியாகி பேசும் பொருளாகி வருகிறது. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டதுதான் இத்தனை பரபரப்புகளுக்கும் ஆரம்ப புள்ளி. அதைத் தொடர்ந்து இருவரின் தனிப்பட்ட வீடியோக்களையும் இணையத்தில் வெளியிட்டார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பம் ஆக்கிவிட்டு ஏமாற்றி விட்டதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் புகாரும் அளித்தார். இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாக வெடித்த நிலையில் சமூக வலைதளங்களில் இருவரை பற்றியும் காரசாரமான விவாதங்கள் அனல் பறந்தன. அத்துடன் மாதம்பட்டி ரங்கராஜ் தன் மீது கொண்டிருந்த காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை வெளிக்காட்டும் விதமாக அவரின் பிறந்த நாளில் கொண்டாடப்பட்ட பர்த்டே வீடியோவை முழுமையாக வெளியிட்டிருந்தார் ஜாய் கிறிசல்டா. இப்படியெல்லாம் காதலித்துவிட்டு அண்ணன் அண்ணியை ஏமாற்றி விட்டாரே என நெட்டிசன்கள் கமெண்ட்களை பறக்கவிட்டனர். இந்த வீடியோ மூலம் கோபமடைந்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஜாய் கிறிசல்டா மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மனுவில் அவதூறாக பேசி வெளியிட்ட வீடியோக்களை நீக்கவும் வலியுறுத்தினார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரராக இருக்கும் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி ஜாய் கிறிசல்டா பேசியதால் அந்நிறுவனத்திற்கு 15 நாட்களில் சுமார் 12 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக மற்றொரு மனுவும் அளித்தார். இதனையடுத்து சென்னை 1000 விளக்கில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஜாய் கிறிசல்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியது. விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கியதாக ஆதாரங்களை சமர்ப்பித்தார். ஜாய் வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில்தான் கடந்த மாதம் 8ஆம் தேதி ஜாய் கிறிசல்டா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் நேரில் ஆஜராகி புகார் அளித்தார். அதுவரை இதுகுறித்து வாய் திறக்காத மாதம்பட்டி முதல் முறையாக இந்த விவகாரத்தில் அறிக்கை மூலம் மௌனம் கலைந்தார். ஜாய் கிறிசல்டா எழுப்பிய சர்ச்சையை நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் தன்னை அணுகி வருவதாகவும் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஜாய் கிறிசல்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றும் தனது நலனில் அக்கறை காட்டி உறுதுணையாக இருந்து ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி எனவும் கூறியிருந்தார். ஆனால் அந்த அறிக்கையை தனது இன்ஸ்டா பக்கத்தில் டேக் செய்து, ஹலோ ஹஸ்பண்ட், முதலில் காவல்துறை விசாரணைக்கு வாங்க, சட்டம் தன் கடமையை செய்யும் என கூறியிருந்தார் ஜாய் கிறிசல்டா. இந்த வாக்குவாதம் இணையத்தில் சென்று கொண்டிருக்க மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கிறிசல்டா கொடுத்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதியுடன் ஆஜரானார். அப்போது அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதன்பின் ஜாய் கிறிசல்டாவும் தனது வழக்கறிஞருடன் மகளிர் ஆணையத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார். இந்த விவகாரம் நீண்டு கொண்டிருந்த நிலையில் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி ஜாய் கிறிசல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதனை இன்ஸ்டாவில் அறிவித்த அவர் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது என பதிவிட்டிருந்தார். பின்னர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புடன் குழந்தையின் படத்தை வெளியிட்டார்.
இதே போன்று குழந்தையின் பிறப்பு சான்றிதழையும் வெளியிட்ட ஜாய் கிறிசல்டா சில பொறுப்புகள் வலிக்காக வழங்கப்படுகின்றன, பெருமைக்காக அல்ல எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில்தான் தற்போது மகளிர் ஆணையம் இந்த விவகாரம் தொடர்பான பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதை ஒப்புக்கொண்டதாக மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நேரில் ஆஜரான போது அவர் இதனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என்பதையும் மாதம்பட்டி ஒப்புக்கொண்டதாகவும் மகளிர் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவு துணை ஆணையருக்கு மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமணம் செய்து கொள்வதாக கூறி உடல் உறவு செய்து கொண்ட குற்றம், பெண்ணின் அனுமதியின்றி கருச்சிதைவு தொடர்பான குற்றம், சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டிருப்பதாக கூறி நம்ப வைத்து ஏமாற்றுவது, தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்ததாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்த வழக்கில் மாதம்பட்டி ரங்கராஜ் நான் தான் குழந்தையின் தந்தை என ஒப்புக்கொண்டதால் மேலும் DNA பரிசோதனை போன்ற கூடுதல் ஆதாரங்கள் தேவையில்லை என்றும் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதனால் குழந்தை மற்றும் தாயை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் உண்டு என்றும் தெரிவித்துள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.